குட் மார்னிங் கைஸ். ஸோ நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ஓகேவா. ஸோ அவங்க சேர்த்து நடத்தின சிசேட் 4வது டெஸ்ட்டு. ஸோ 2026ஓட ப்ரிலிம்ஸ்க்காக ஸோ டெஸ்ட்டு சீரீஸ் போயிட்டுருக்கு. அதில் சிசேட் டெஸ்ட் 4ஓட டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டோட போர்ஷன் என்ன அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், டிவிசிபிலிட்டி ரூல். ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் பார்க்கும்போது என்ன பார்ப்போம், பார்ட்னர்ஷிப்பு இல்லை ஏஜ் ஏதாவது, தென் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ் அண்ட் ரேங்கிங் ஓகேவா, தென் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கொஞ்சம் ஓகேவா. ஸோ இதுதான் இதோட போர்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரையும் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இதையே டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அண்ட் ஆன்சர் கீ கூட இதிலே பார்த்துக்கலாம் ஓகேயா. ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீயப்பன், சிசெட் ஃபேக்கல்ட்டி. ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா 1 hour எழுதி பாருங்கள். ஸோ அவுட் ஆஃப் 40 to 50 கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில். அதில் 1 hourக்கு 20 to 30 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான மார்க் ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே எழுதுனீங்கன்னா வெரி குட், அது கம்மியாக எழுதுனீங்கன்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. மினிமம் 20, மேக்ஸிமம் நீங்கள் 50 வரை அட்டன் பண்ணலாம். பட் 30+ அட்டன் பண்ணாலே வெரி குட்னு அர்த்தம் ஓகேவா. 20 to 30 வந்து ஆவரேஜாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேயா. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் ப்ரைம் நம்பர் p greater than 3ன்னு சொல்லியிருக்காங்க. p² - 1 இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் வென்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. கைஸ் இந்த மாதிரி சம் வந்து சார் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாமல் போகக்கூடாது. இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ப்ரைம் நம்பர் 3ஓட பெருசாக இருக்கணும். அப்போ 5 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது, இந்த மாதிரி சும்மா வச்சுக்கலாம். p² - 1, 5² - 1 24, 7² - 1 49 - 1 48, 11² 121 - 1 120, இந்த மாதிரி நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. இதை வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் பார்த்தா போதும் ஓகேவா. எல்லாத்துலேயுமே 3 இருக்குது, எல்லா நம்பரும் ஈவன் நம்பர். அப்போ நாட் 2ங்கிறது வராது, நாட் 3ங்கிறது வராது. இப்போ 24 நாட் 24ங்கிறது வருமா, மினிமம் எல்லாத்துலேயும் ஒரு 24 வந்துடுச்சு, அப்போ அதுவும் வராது ஓகேவா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இது யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஸ்டினோட ரிப்ளிகா தான் ஓகேவா. 2023 அந்த மாடல் கேட்டிருந்தாங்க. 6 7 8 இதை கூட்டினா என்ன வருது அப்படின்னா 6 + 7 + 8 20 10 21ன்னு வருது. எனக்கு இங்கே 2 இருக்குது, இருக்கட்டும். 29 30 33 29 33 தான். எஸ். 4 + 9 + 20 = 33 வருது. எனக்கு இங்கே 9 வந்திருக்கு. அப்போ எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தோணுது அப்படின்னா, இதில் என்ன நடக்குது அப்படின்னா 2 × 1 = 2, 3 × 3 = 9, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 37 42 வருது. இதை கூட்டினா 23 + 4 + 15 கூட்டினா 42, கரெக்டாக 19 42. 4 × 2 என்னது, 4 × 2 = 8. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிம்பிள் ஓகே. தேர்டு கொஸ்டின் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிக்கிள் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இஸ் ஆர்டிக்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சம் ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சம் ஆர்டிகல்னு கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அண்ட் சோல்டு டிவைடட் பை சோல்டு இன்டு 100, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகேவா. ஸோ ஒய் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகளுக்கு நீங்கள் 5 ஆர்டிகிளாக வச்சுக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செட் ஆர்டிகளுக்கு 4 வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அண்ட் சோல்டு எத்தனை, 1, சோல்டு எத்தனை 4 இன்டு 100. ஆன்சர் 25%. ஆப்ஷன் பி. ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஓகே. இந்த கொஸ்டின் அப்ரோச் பாருங்கள். If a man calculates difference between the sum of cube of first 10 natural number and sum of square of first 10 natural number, இது வரை இருக்குது. Then what is the remainder when his solution divided by 10, அதாவது ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு sum of cube of natural number 1 cube 2 cube ... 10 cube 10 வரை தான் கொடுத்துருக்காங்க. மைனஸ் 1² 2² ... 10 ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது ஓகேவா.
இது என்ன ஃபார்முலா n into n plus 1 by 2 whole square minus n into n plus 1 into 2n plus 1 by 6 இந்த ஃபார்முலா இருக்குது ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், ஸோ எண்ணுக்கு பதிலாக 10 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானது தான். ஸோ 10 into 11 by 2 the whole square வந்துடும், மைனஸ் 10 into 11 into 21 by 6ங்கிறது வந்துடும் ஓகேவா. ஸோ அதை கட் பண்ணும்போது 55 into 55, இங்கே 55 into 7 இருக்கும். ஆக்சுவலாக அதை ஃபுல்லாக பெருக்கணும், ஆனால் பெருக்க தேவையில்லை. இப்போ 55 இருக்குது, 55 இருக்குது, யூனிட் பிளேஸ் என்னது 5. 55 into 7 யூனிட் பிளேஸ் என்னது 5. 5 minus 5 கண்டிப்பாக 0 தான் வரும். தென் கண்டிப்பாக 10ஆல் என்ன ஆகும், டிவைட் ஆகும் ஓகேவா. ஸோ டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஆன்சர் என்ன சொல்லிக்கலாம், ரிமைண்டர் 0 அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த மாடலையும் யூபிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ஓகேவா. த ஃபாலோயிங் சீரீஸ் how many times the number 8 not followed by number 4 but preceded by number 5. அதாவது 5 இருக்கணும், 8 இருக்கணும், இங்கே 4 வரக்கூடாது ஓகேவா. அப்போது 582 இது வரலாம், 581 வரலாம், 584 வரக்கூடாது, 586 வரலாம், 585 வரலாம், 581 வரலாம். அப்போ எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். 6th கொஸ்டின் பாருங்கள், உங்கள்கிட்ட 8544 ரூபி இருக்குது, 3 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இன் சச் a way that 74 24 46 வந்து டிடெக்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்டில் இது கம்மி பண்ணுது. த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ இதை டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேஷியோவில் இருக்குது 3x 4x 5xங்கிற ரேஷியோவில் இருக்குது. இது மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கணும். 10 14 4 மீதி 1 144 ருபீஸ் வருது. அப்போ மொத்தமாக என்கிட்ட இருந்த அமௌண்ட்டு 8544. இதில் 144 கம்மி ஆகிடுச்சுன்னா 8400 அப்படிங்கிறது எனக்கு வரும் ஓகேவா. ஸோ இப்போ இது மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது, 9. அதாவது ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 3x 4x 5x 9 12x. இந்த 12x அப்படிங்கிற அமௌண்ட்டு தான், இந்த 12x அப்படிங்கிறத டோட்டல் அமௌண்ட்டு தான் எனக்கு என்னது 8400. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 700 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேயா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ஆர், PQR. ஆரோட ஷேர் என்னது 5x. 5 into 700 ஈக்குவல் என்ன வரும் 3500 வரும். ஆனால் அது ஆப்ஷனில் இல்லை, அது இருந்தாலும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா உண்மையான ஷேர் வந்து இந்த 46 ரூபாயை மைனஸ் பண்ணி தான் இது வந்துச்சு. அப்போ இந்த 46 நீங்கள் சேர்க்கணும் ஓகேவா. அப்போ ஆன்சர் 3546. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஒரு சிம்பிள் சம் இன் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அது நீட்டாக மைனஸ் பண்ணாலே போதுமானது தான் ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள், when 274 added to 5A7 ஆட் பண்ணுறாங்க ஓகேவா. the result is 8B1 இப்படி கொடுத்துருக்காங்க, which is divisible by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. what is the difference of largest possible value of digit B and least possible value of digit A. அதாவது அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பிக்கும் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஓகேவா. ஸோ அதில் பிக்கு வந்து அந்த வேல்யூ வந்து பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டென்ட்டு. சரி நம்ம பார்த்துக்கலாம் ஓகே. சரிங்க, ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 7 4 + 7 ஆட் பண்ணால் உங்களுக்கு 11 வரும். 1 இங்கே போட்டுருவீங்க, 1 இங்கே கேரி வந்துடும். இந்த 2 ஆட் பண்ணால் எனக்கு 7 தான் வருது. அப்போ எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா 1 வரணும், கேரி 1 வரணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ஆன்சர் 7 + 1 8 இருக்குது. கண்டிப்பாக 10 விட பெருசாக வரணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து divisible by 3ன்னு சொல்லியிருக்காங்களா. divisible by 3 அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது 8, இது 1 9. அப்போ இந்த இடத்துல போடக்கூடிய நம்பர் ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை 3ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம். இந்த மாதிரி எண்கள் வந்தால் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 3யோட divisibility ரூல் sum of the digit of the number divisible by 3. பட் இந்த இடத்துல 9 வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 8 தான் இருக்குது, 10 போட்டாலே 18 தான் வரும். அப்போது 9 வராது. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் ஏக்கு வந்து 9 தான் போட முடியும். அப்போ 17 வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஓகேவா.
இப்போ ஏக்கு என்ன வேல்யூ போடலாம், பிக்கு என்ன வேல்யூ போடலாம்னு பார்ப்போம். இந்த 9 போட்டால் 17 வரும். ஓகேவா? இந்த இடத்துல 8 போட்டால் என்ன வரும்? ஏக்கு பதிலாக 8 போட்டிங்கன்னா பிக்கு பதிலாக இதில் 8 போட்டால் 9 10 16ன்னு வந்துடும். இங்கே 6 வந்துடும். 6 வந்துடும். ஓகேவா? அடுத்து இங்கே 5 போட்டால் என்ன வந்துடும்? 5 போட்டால் 13 வரும். இங்கே 3 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 போட்டால் என்ன வரும்? 2 போட்டால் கரெக்டாக 10 அப்படின்ட்டு வரும். இங்கே 0 வந்துடுமா? சரி பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் பாசிபிள் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் டிஜிட் பி. டிஜிட் பிக்கு லார்ஜஸ்ட் பாசிபிலிட்டி என்னது? 6. லீஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் டிஜிட் ஏ. ஏக்கு லீஸ்ட் வேல்யூ என்னது? 2. அப்போ 6க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 4. ஓகேவா? ஜென்ரலாக ஏ அண்ட் பிக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் 2 தான் வரும். ஏன்னா 8க்கும் 6க்கும் டிஃப்ரென்ஸ் 2. எல்லா ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எப்போவுமே 2 தான் வரும். இதில் லார்ஜஸ்ட் அண்ட் லீஸ்ட் கேட்டதுனால ஆன்சர் மாறுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கவனமாக இருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், பெர்முடேஷன் காம்பினேஷன். ஸோ ஹவு மெனி 4-digit natural numbers without repetition of digit are there such that each digit is prime and the number is divisible by 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் டிஜிட் இஸ் ப்ரைம்னா சிங்கிள் டிஜிட் ப்ரைம் தான். கரெக்டாக? அப்போ 2 3 5 7 இந்த 4 நம்பரில் தான் ஒரு நம்பர் உங்களுக்கு வரப்போகுது. 1 2 3 4 நம்பர் இஸ் divisible by 4ன்னு சொல்லியிருக்காங்க. 4 அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட் 2 டிஜிட் என்ன பண்ணணும்? 4 ஆல் டிவைட் ஆகணும். 12 16 20 24 28 32 36 40 44 48 52 56 60 64 68 72 76 80 84 88 92 96 இந்த மாதிரி தான் வரும். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து 4 ப்ரைம் நம்பர் கிடையாது, 2 ப்ரைம் நம்பர் தான், 1 ப்ரைம் கிடையாது. அப்போ எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 32 ரெண்டுமே ப்ரைம் நம்பர், 52 ரெண்டுமே ப்ரைம் நம்பர், 72 ரெண்டுமே ப்ரைம் நம்பர். இந்த 3 பாசிபிலிட்டி தான் இருக்குது. அப்போது இது 32ன்ட்டு வரலாம், 72ன்னு சொல்லிட்டு வரலாம், 52ன்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் 3 and 2 எடுத்தாச்சுன்னா இங்கே 5 7 போடலாம், இல்லை 7 5 3 2 கூட போட்டுக்கலாம். இப்போ 2 பாசிபிலிட்டி ஆச்சா? இதில் 7 2 வந்தாச்சுன்னா 3 5 போடலாம், 5 3 போட்டுக்கலாம். அப்போ இங்கே ஒரு 2 பாசிபிலிட்டியாக 1 2 3 4. இங்கே அந்த மாதிரி 5 2 எடுத்துருக்காங்களா? அப்போ 3 7 7 3 5 2 கூட போடலாம். மொத்தம் 6 பாசிபிலிட்டி இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி 6. ஸோ இதுக்கு மேலே இதில் பெருசாக இதில் யோசிக்க தேவையில்லை. 4ஆல் டிவைட் ஆகுன்னு சொன்னதுனால அது எப்படிங்கிறது மட்டும் பார்த்தாலே ஓரளவு ஈஸியாக வந்துடும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இது கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கிறது தான் ஓகேவா? ஏன்னா இது கெஸ் அவ்வளோ டைம் எக்ஸாமில் அடிக்க முடியாது. ஏன்னா இதிலே 1 hour தான் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஷ்டமான கொஸ்டின்ஸ் உங்களை டைம் எடுத்து உட்கார வைக்கும். ஓகேயா? ஸோ இன் ஏ T20 கிரிக்கெட் மேட்ச் 3 player XYZ scored in total 31 mark இல்லை 31 run. அப்போ x plus y plus z is equal to 31. Ratio of the number scored by x to number scored by y. x by y equal to y by z. y by z இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட்டுக்கும் லோயஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரை வந்து கண்டினியூஸ் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ரொப்போர்ஷனில் இருந்தால் இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போது இது எக்ஸ் இன்டு இசட் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இது வரும். ஸோ கண்டினியூஸ் ப்ரொப்போர்ஷன் சொன்னால் எப்படி இருக்குன்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இன்ட்டு 2 போட்டால் 2 இன்ட்டு 2 போட்டால் 4. இதோட ஸ்கொயர் இதோட மல்டிபிள் வருதா? என்னோட பாருங்கள். 1 இன்ட்டு 3 போட்டால் 3 இன்ட்டு 3 போட்டால் 9. இதோட ஸ்கொயர் இதோட மல்டிபிளில் வருதா? ஸோ இதுதான் கண்டினியூஸ் ப்ரொப்போர்ஷன். இப்போ எனக்கு 31 வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ட்டு 5 இன்ட்டு 5 போட்டால் 25. எனக்கு என்ன வந்துடுச்சு? 31 வந்துடுச்சு. இதோட ஸ்கொயர் இதோட மல்டிபிளுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா?
அப்போ இப்படியே வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸு, இது ஒய், இது செட்னு வச்சுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட்டு. ஹையஸ்ட் 25, லோயஸ்ட் 1. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? 24. ஓகேயா? இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கண்டிப்பாக அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ஸோ செலக்ட் த நம்பர் ஃப்ரம் அமங் த கிவன் ஆப்ஷன்ஸ் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க். பரவாயில்ல, அது ஆட் ஒன் அவுட் தான். வேர் ஆட் பிளேசஸ் அண்ட் ஈவன் பிளேசஸ் ஃபாலோ த சிமிலர் பேட்டர்ன். இங்கே பாருங்கள், 1, 4, 9, இங்கே ஒரு நம்பர் வரும். 1, 8, 25. ஸ்கொயர் க்யூப் மாதிரி இருக்கா? ஸ்கொயர் க்யூப் மாதிரி தான் இருக்குது. இது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். ஆன்சர் 4 ஸ்கொயர் வரணும். ஆன்சர் 16. ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் ஈஸியாக பார்த்தோன்னே போட்டுறணும். ஓகேயா? இந்த கொஸ்டின் பாருங்கள். there are 500 சாக்லேட் இருக்குது. all of which has to be distributed among certain number of children. அதாவது குழந்தைகளுக்கு கொடுத்துறாங்க. every next children receives 2 சாக்லேட் more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, மொதல் சில்ட்ரன் எக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அடுத்து எக்ஸ் + 2, எக்ஸ் + 4, எக்ஸ் + 6 இந்த மாதிரி வாங்கணும். ஓகேயா? ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் 4 children ஈச் சைல்டு கெட் ஈவன் நம்பர் ஆஃப் சாக்லேட் இருக்காங்க. 4 சில்ட்ரன்னா இதான். அப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 4x + 12 ஈக்குவல் டு 500. 500ல் 12 போச்சுன்னா 488. அப்போ 4x ஈக்குவல் டு 488. இது 4 ஆல் டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போது ஈவன் அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரெண்டாவது, இஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் 5 children. 5 children பார்த்தா எக்ஸ் + 8 வரும். அப்போ கூட்டினா 1, 2, 3, 4, 5. 5x + 20 ஈக்குவல் டு 500 வரும். 5x ஈக்குவல் டு 418 வரும். டிவைட் பண்ணால் எனக்கு 96ன்னு வரும். அதாவது மொதல் சில்ட்ரனுக்கு 96ன்னு வரும். இதில் ஈச் சில்ட்ரன் கெட் ஆட் நம்பர் சொல்லியிருக்காங்க. இல்லை, இதுவும் ஈவன் நம்பர் தான். ஸோ ரெண்டாவது தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி இது வந்து அரித்மெட்டிக் ப்ராப்ளம் வரக்கூடியது தான். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கனாலே போதுமானது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். a 3-digit number 3x7 added to 962 to get a 4-digit number. என்னது? 13y9. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணால் எனக்கு 9 தான் வருது. இதை ஆட் பண்ணால் 12 வரும். அப்போ இங்கே ஒரு 1 வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? தென் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்? எக்ஸையும் ஒய்யையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். ஓகேயா? ஃபைன். அண்ட் இட் இஸ் டிவிசிபிள் பை 13 சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ ஜென்ரலாக நான் 13ஆலேயே இதை டிவைட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 13 13 இதை இறக்கணும். இது ஒரு சிங்கிள் நம்பராக தான் இருக்கும், கண்டிப்பாக டிவைட் ஆகாது. அப்போ இதே இருக்கணும். 9ல் முடியுதுன்னா கண்டிப்பாக இது 39ஆக இருந்தால் கரெக்டாக இருக்கும். 13 13 13க்கு 3 39 வந்தால் தான் அதில் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? சரி, அப்போ இது 3ன்னு இருக்கணும்னா இது என்னன்னு இருக்கணும்? இது ஆல்ரெடி 9, இங்கே 1 கேரி வரணும். அப்போ 1 இங்கே ஆல்ரெடி, சரி, ஒன்றும் இல்லை, இங்கே 1 ஆல்ரெடி வரணும். அப்போ இது 10க்கு அதிகமாக வரணும். அப்போ 13ன்னு வரணும். அப்படின்னா இது கண்டிப்பாக என்னென்னு வரணும்? 4 7ன்னு வரணும். இது 7ன்னு வந்தால் தான் 7 6 13 3ன்னு வரும். அங்கே கேரி 1 வரும், கரெக்டாக வரும். அப்போ எக்ஸை நம்ம 7ன்னு வச்சுக்கலாம், ஒய்யை நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் வரணும்? 21 தான் வரணும். ஆப்ஷன் டி, இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ சப்போஸ் இந்த நம்பர் கெஸ்ஸிங் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதிலேருந்து ஏதாவது நம்பர் எடுக்க முடியுமான்னு கூட பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக 2 நம்பரும் இருக்குன்னா 0 வரப்போகிறது கிடையாது. மேபி ஒரு நம்பர் 0 இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுவும் பார்க்கலாம். பட் அப்படி இருந்தால் 6 டேரெக்டாக வரணும். அப்படிலாம் வரப்போகிறதில்ல. ஸோ 13ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத இல்லை கீவேர்டு. அதை வச்சு ஒழுங்காக பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் ஃபாலோயிங் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் லாஸ்ட் ரீசெண்ட் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கவனம் செலுத்தணும். ஸோ த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் ஏ when 4a 5b divisible by 22. ஸோ divisible by 22ன்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, இந்த பிளேஸ் ஈவன் நம்பராக இருக்கணும் அண்ட் இது வந்து 11ஓட மல்டிப்ளாக இருக்கணும். இதை நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது 11ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னா,
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட் பொசிஷன் அண்ட் ஈவன் பொசிஷன் அப்படி தான் நம்ம பார்ப்போம். அது வந்து 0 ஆர் மல்டிபிள் ஆஃப் 11 இருக்கணும். ஸோ 4 5 கூட்டினா 9, ஏபி கூட்டினா 9 வரணும். 9 எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 9 எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இருக்கலாம், 8 இருக்கலாம், இல்லைண்ணா 0 இருக்கலாம், 9 கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இங்கே நம்ம பி வந்து மேக்ஸிமம் ஈவன் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 6 4 2, ஸோ இங்கே 3 5 7 இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான், ஏ வந்து ஸ்மாலஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன தான், 1 தான். அப்போ இதில் ஏஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான், த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் பி கொடுத்துருக்கான். இங்கே வந்து 6 ஏ பி 2, இங்கே வந்து 33 கொடுத்துருக்கான். அப்போது 3 × 11, 3க்கும் பார்க்கணும் 11க்கும் பார்க்கணும். 6B A2 இருக்குது. இப்போ 6 8 இது போச்சுன்னா எனக்கு ரிமைண்டர் 2 இருக்குது. ஏன்னா 6 கட்டாயிரம், இங்கே 2 இருக்குது. சரி ஓகே, சரி 11ஓட மல்டிபிள் எடுப்போம். அதுக்கடுத்து 3க்கு நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். சரியா? அப்போது இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது, 6 கூட பியை கூட்டணும். இப்போ நான் பிக்கு பதிலாக 0 போடுறேன். பிக்கு பதிலாக 0 போட்டால் மொத்தமே 6 தான். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், 4 போட போகிறோம். இங்கே 1 போட்டோம் அப்படின்னா இங்கே 7 வந்துடும். இங்கே என்ன போட போகிறோம், 5 போட போகிறோம். அடுத்து 2 போட்டால் 6, 3 போட்டால் 7, இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ இதில் என்ன அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகணும். 3ஆல் டிவைட் ஆகணும்னா சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 6 2 8, 6 2ம் 8 வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி ஏக்கு 4 பிக்கு 0 போடுறது. அப்போ 8 + 4 12 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக ஏக்கு பதிலாக 4 போடலாம், பிக்கு பதிலாக 0 போடலாம், தப்பு இல்லை. அப்போ 11ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். இதில் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் பி கேட்டிருக்கான். பிக்கு வந்து எனக்கு என்ன வருது, 0 வருது. அப்போது வேல்யூ 1 அப்படிங்கிறது வந்து 1, வேல்யூ 2 அப்படிங்கிறது 0. அப்போ வேல்யூ 1 அப்படிங்கிறது கிரேட்டர் தென் வேல்யூ 2 அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஸோ அதனால் இதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகே, ஏன்னா ரீசனிங் கொஸ்டின்ஸு. கன்சிடர் ஃபாலோயிங் ரிகார்டிங் ஸ்டூடெண்ட் ஸ்டாண்டிங் இந்த லேடர். ஓகேவா? ஸோ மொத்தம் ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4லேருந்து கொஸ்டின் என்னது, ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் தேர் இன் த லேடர். ஓகே, எத்தனை ஸ்டெப் இருக்குது, எம் இஸ் 18th ஃப்ரம் த பாட்டம். பாட்டம்லேருந்து எம் வந்து 18th இருக்கார். என் இஸ் 14th ஃப்ரம் த டாப். இப்போ டாப்லேருந்து நான் எண்ணுக்கு வந்து 14th போடணும். ஓ இஸ் ஸ்டாண்டிங் எக்ஸாக்ட்லி இன் த மிட்வே பிட்வீன் எம் அண்ட் என். இப்போது என் வந்து கீழே வருதா இல்லை மேலே வருதா, இங்கே என்ன வருமா இங்கே என்ன வருமாங்கிறது எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வரல. ஓகேவா? அப்போது ஓ இஸ் 4 ஸ்டெப் அபோவ் என் அப்படின்னா இங்கே என்ன வச்சாதான் 1 2 3 4 இங்கே நான் வந்து ஓ போட முடியும். ஓகேவா? மறுபடியும் 1 2 3 4 ஸ்டெப் நான் வந்து போட முடியும். அப்போ தான் பெர்ஃபெக்டாக மிடில் இருக்கும். இப்போ நான் மறுபடியும் வரேன். எம் வந்து மேலேருந்து 18வது, எம் வந்து கீழேருந்து 18வது, என் வந்து மேலேருந்து 14. ஓகேவா? இது டாப்லேருந்து, இது பாட்டம்லேருந்து. இதை மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் ஓ இஸ் ஸ்டாண்டிங் எக்ஸாக்ட்லின்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஓ இஸ் 4 ஸ்டெப் அபோவ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எண்ணிலேருந்து 1 2 3 4 ஸ்டெப்புக்கு மேலே 5ஆவது ஸ்டெப்பாக இவர் இருப்பார். கரெக்டாக? அப்போ இங்கே ஒரு 4 ஸ்டெப்பு, எம்முக்கும் ஓக்கும் கேப்பில் ஒரு 4 ஸ்டெப்பு, ஓ ஒரு ஸ்டெப்பு. அப்போ எம்முக்கும் என்னுக்கும் நடுவிலேயே 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? நான் அப்போ என்ன இது ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, எம் வந்து கீழேருந்து 18th, இதுக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியணும். அப்போ என் வந்து 14. கரெக்டாக? என் வந்து 14. இது போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும், 5 இருக்கும். கரெக்டாக? எண்ணுக்கும் இதுக்கும் 5 இருக்கும். அந்த 5 மெம்பர்ஸ் தான் எம்முக்கு மேலே இருப்பாங்க. ஸோ ஓவரால் எனக்கு 23 ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன். கீழேருந்து எம் வந்து 18வது, மேலேருந்து என் வந்து 14th, என் வந்து 14th. ஓகேவா?
இது வந்து N, இது வந்து M. O வந்து மிடில் இருக்குது, 4 ஸ்டெப் கேப், 1 2 3 4. அப்போ இங்கேயும் 1 2 3 4. ஓகேவா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய பொசிஷன் பாருங்களேன், இது 14ஆவதா, 13 12 11 10 9 8 7 6 5. ஸோ இந்த இடத்துல வந்து 4 ஸ்டெப்புன்னு சொல்லும்போது என்ன மீனிங் வருதுன்னா, 4 ஸ்டெப் அபோவ் என்னென்னா ஆக்சுவலாக 4th ஸ்டெப்புங்கிற மாதிரி வருது. அதாவது N இங்கே இருந்தாங்க அப்படின்னா, N இதில் இருக்காங்க, மொதல் ஸ்டெப்பு, 2ஆவது ஸ்டெப்பு, 3ஆவது ஸ்டெப்பு, 4ஆவது ஸ்டெப்பில் O, 1 ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, 3ஆவது ஸ்டெப்பு, 4ஆவது ஸ்டெப்பில் M, இந்த மாதிரி இருக்காங்க. M வந்து கீழே வந்து 18 சொன்னாங்களா, இவங்க வந்து என்னது 14. இது 14னா இது 13 12 11 10 9 8 7. எம்முக்கு வரும்போது இது 6 ஆயிரும். இதுக்கு மேலே 5 மெம்பர் இருக்காங்க. ஸோ 18 + 5 23ன்னு ஆன்சர் வரணும். ஸோ ஆன்சர் 23. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது மேபி பெர்ஃபெக்டாக கிளாரிஃபையாக இருக்கும். ஓகேயா? ஸோ இது ஈஸியான சம் தான். ஆனால் என்ன அப்படின்னா ஆன்சர் நேரோவாக வர்றதுனால மேபி கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடணும். ஓகே, இந்த சம் பாருங்கள், இதுவும் வந்து வேல்யூ சம்மு தான், ஆனால் ரொம்ப ஈஸியான சம்மை மட்டும் பெர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபுட்பால் டூர் ஆல்ரெடி பார்த்த மாடல் தான் இது. ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு, டாப் 3 கோலு, XY செட் 3 பேர். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கோல்ஸ் பை X to Y இஸ் ஈக்குவல் டு Y to Z ஈக்குவல் டு 6/5 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ கொடுத்ததுனால இது ரொம்ப ஈஸி. ஏன்னா X Y Z ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக 6, ஜெட்டுக்கு பதிலாக 5. இந்த ரேஷியோ நம்ம வந்து பார்த்துருப்போம் கரெக்டாக. இந்த 5 டேரெக்டாக என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த 5 எங்கே போட்டுக்கலாம், இந்த 6 எங்கே போட்டுக்கலாம். அப்போ 6 6 36, இது 30, இது 25. இதுதான் எக்ஸு ஒய் இசட்டோட ரேஷியோ. ஓகேவா? இப்போ பாருங்கள், வேல்யூ 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேல்யூ 1 அப்படிங்கிறது எக்ஸ் என்னது 36, இது 30, இது 25. இப்போ ஆன்சர் பாருங்கள், வேல்யூ 1 பெருசு, அடுத்து சின்னது, அடுத்து சின்னது. அப்போ வேல்யூ 1 பெருசு, அடுத்து சின்னது, அடுத்து சின்னது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது ஈஸியான கொஸ்டின், இது கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அப்போ அந்த கொஸ்டினோட தன்மையை பொறுத்து அதை அட்டன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத யூ கேன் டிசைட். ஓகேயா? இந்த சம் பாருங்க, how many 3-digit natural numbers are there such that each digit is odd and the number is divisible by 9? ஒவ்வொரு டிஜிட்டும் ஆடாக இருக்கணும், நம்பர் டிவிசிபிள் பை 9ஆக இருக்கணும். ஓகே, ரைட்டு. அப்போ 3 நம்பரும் ஆடாக இருந்தால் உங்களுக்கு 9 வரும். சரி, ஓகே, சரி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிப்போம். 1 1 7, இது 9 வருது. அடுத்து 1 போட முடியாது. 1 3 5, இது 9 வருது. அடுத்து 1 3 வச்சு அடுத்து தான் வேறு 1 5 வச்சு வேறு தான் வர முடியாது. ஆர்டர் நம்பர் வச்சு அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா 1 5 3ங்கிற வேறு பாசிபிலிட்டி நம்ம இதிலே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 3 3ன்னு போட்டுக்கலாம். வேறு இதில் தான் நம்பர் போட்டு வராது, இப்படி போட்டுக்கலாம். 9 9 9 இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது மொத்தம் 3 நம்பர், 3 ஃபேக்டோரியல். இது வந்து ரிப்பீட்டடில் இருக்குது, 2 ஃபேக்டோரியல். இது ஒரு 3 வேஸ். இது 3மே டிஃப்ரெண்ட் நம்பர், 3 ஃபேக்டோரியல். அப்போ 3 × 2 × 1 6 வேஸ். இது ஒரே நம்பர் தான், ஒரு வேஸ் தான். இதுவும் ஒரு வே தான். அப்போ டோட்டல் நம்பர் 6 9 10 11. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 11. ஸோ இந்த மாதிரி யோசிச்சா நீங்கள் இது போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஆர்டர் நம்பர் வச்சு 9ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா 9ஓட மல்டிபிள் இருக்கணுங்கிறத எடுத்து நீங்கள் பண்ணணும். ஓகேயா? இப்போ நீங்கள் சார் ஈவன் நம்பர் போடணுமா, அது தேவையே கிடையாது. ஏன்னா ஆர்டர் தான் சொல்லியிருக்கான். ஓகேவா? என்னென்னா 3 ஆர்டர் நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு ஆர்டர் நம்பர் வரும். இல்லை அப்படின்னா 2 ஈவன் ப்ளஸ் ஒரு ஆடு இருக்கணும். ஸோ ஆட் ஈவன் கான்செப்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்கள், வாட் இஸ் எக்ஸ் இந்த சீக்வன்ஸ். இதில் வந்து எக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 + 2 ஆகிருக்கு, 13 + 3 ஆகிருக்கு, இதில் +5 ஆகிருக்கு, இதில் +7 ஆகிருக்கு. இந்த நம்பரை பாருங்கள், எல்லாமே ப்ரைம் நம்பர். இதுக்கடுத்து 11 தான். அப்போ ஆன்சர் 39C. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரைம் நம்பரை வச்சு போட்டிருக்காங்க. இதெல்லாம் PYQ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை விடக்கூடாது. ஓகேயா? இந்த கொஷின் பாருங்கள், இது ஒரு நல்ல கொஷின் தான், ரொம்ப ஈஸியான
ஒரு பேசிக்கான ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொஸ்டின். ரேர் ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஸ்டோரி தான். ஓகேவா? தெர் ஆர் 1 இந்தியன் ஸ்டாம்ப் ஃபார் எவ்ரி 2 ஃபாரின் ஸ்டாம்ப். அப்போ இந்தியன் அண்ட் ஃபாரின் ஸ்டாம்ப் வந்து 1:2 ரேஷியோவில் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். 30 ஃபாரின் ஸ்டாம்ப் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது அந்த ரேஷியோ என்னவா மாறுது? எனக்கு 2:5 மாறுது. ஓகேவா? அவ்வளோதான், கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் த டோட்டல் நம்பர் ஆஃப் இந்தியன் ஸ்டாம்ப் கலெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இது சிம்பிளாக 1x/2x, இது வந்து இந்தியன், இது வந்து ஃபாரினர். 30 ஆட் பண்ணியிருக்காங்க ஈக்குவல் டு 2/5. அவ்வளோதான். இதுதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட சின்டெக்ஸ். கரெக்டாக? இதை மட்டும் பண்ணால் போதும். 5x = 4x + 60, x = 60. 1x 2x தான் நம்ம எடுத்தோம். இதான் இந்தியன், இது ஃபாரினர். அப்போ இதில் எக்ஸோட பெருக்கினா போதும். ஆன்சர் என்னது? 60. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஒரு சிம்பிள் கொஷின். இந்த சின்டெக்ஸ் தான் ரேஷியோவில் எல்லா சமுக்கும் போடக்கூடிய சின்டெக்ஸ். இதை ஒழுங்காக எடுத்தால் ஆன்சர் முடிஞ்சுது. ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். ஒரு இதில் வந்து 8 ஒயிட்டும் 7 ரெட்டும் இருக்குது. 2 பால் எடுக்கிறோம் ரேண்டமாக. ஓகேவா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி போத் பால்ஸ் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது ஓகே, எத்தனை வேஸில் எடுக்க முடியும்னு பார்த்தா 7 ரெட் பால் தானே இருக்குது. 7ல் 1 இருக்கலாம், 6ல் 1 இருக்கலாம். ஏன்னா 2 இது எடுக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு வந்து மொத்தம் எத்தனை ப்ராபபிலிட்டினா அவுட் ஆஃபில் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது டோட்டல் சான்சஸ், இதில் ஃபேவரபிள் சான்சஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, மொத்தம் 15 பால், 8 + 7 மொத்தம் 15 பால். 15 பாலில் ஒரு பால் எடுக்கிறோம். இங்கே 7 பாலில் ஒரு பால் எடுக்கிறோம். ஆர் இல்லை ஆண்ட் இதுவும் சேர்த்து அப்படி எடுக்கலாம். அதுக்கு அடுத்து என்னது? இன்னொரு பால் எடுக்கும்போது ஒரு பால் எடுத்துருப்போம். 6 பாலில் ஒரு பால், இங்கேயும் ஒரு பால் போயிருக்கும். 14 பாலில் ஒரு பால். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி. ஓகேவா? இல்லைனா இப்படி போடலாம். 7 பாலில் 2 பால் எடுக்கிறீங்க, 7C2. 15 பாலில் 2 பால் எடுக்கிறேன், 15C2. இதுவும் சேம் தான். ஓகே, ஸோ சில பேர் இப்படி போடுவாங்க, சில பேர் இப்படி போடுவாங்க. ஸோ இது 1 2, இதில் பாதி 3, இது 1, இது 5. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 1/5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் பி. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, 20th கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த ஃபாலோயிங் இதுவும் ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபாலோயிங் சீரீஸில் how many pairs of digits are there such that the product of 2 consecutive digits are odd number? ஸோ 2 நம்பரை பெருக்கினா ஆட் நம்பர் வரணும்னா ஆட் நம்பரையும் மட்டும்தான் பெருக்க முடியும். அப்போ 2 ஆட் நம்பர் பக்கத்தில் எங்கே வருதுன்னு பாருங்கள். 1 4 7 2 8 2 9 5 1 5 6 2 7 3 5 9 9 5 7 1. ஸோ நான் ஸ்பாட் பண்ணது 6 ஸ்பாட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 1 2 3 4 5 6. 6க்கு மேலே ஆப்ஷன் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேயா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் ரேஷியோ தான். சம்மு பெருசாக இருக்குது. வெயிட் பண்ணி அடுத்தது சம் போட்டு லாஸ்ட்டாக டைம் இருந்தால் கூட பண்ணலாம். ஓகேதா? ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் த நம்பர் ஆஃப் வெஜிடேரியன் நான்வெஜ் ஃபைட் போட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பில் வந்து 500 ரூபா. அதாவது வெஜ்ஜு ப்ளஸ் நான்வெஜ் அதோட ஆவரேஜ் வந்து 500 ரூபா. ஓகேவா? அப்போ டோட்டல் பில் எவ்வளோ வந்திருக்கும்? மொத்தம் 1000 ரூபா. ஓகே, ஸோ இதில் வெஜ்ஜு நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ, நான்வெஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணால் ஈக்குவல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஈக்குவலாக இருந்தனால தான் இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ வெஜ்ஜு சம் அமௌண்ட் இருக்காங்க, நான்வெஜ்ஜும் சம் அமௌண்ட் இருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் பில் அமௌண்ட் பெய்டு பை த வெஜிடேரியன் கஸ்டமர் அண்ட் நான்வெஜ் கஸ்டமர் வந்து 1:4ன்னு கொடுத்துருக்காங்க. 1:4னா 5 பார்ட்டு. ஸோ 5 பார்ட்டாக நம்ம 1000 பிரிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதுவும் இருக்கலாம். ஓகேவா? இது என்னது? பேயிங் த ரேஷியோ ஆஃப் தி ஆவரேஜ் பில் அமௌண்ட் பெய்டு பை தி வெஜிடேரியன் கஸ்டமர் நான்-வெஜிடேரியன் கஸ்டமர். ஸோ கஸ்டமர்ஸ் சொல்லும்போது 1:4 5 பார்ட்டு 200 ஆவரேஜாக கரெக்டாக பிரிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் பில் அமௌண்ட் பெய்டு பை தி வெஜிடேரியன் கஸ்டமர் அண்ட் தி நான்வெஜ் பெய்டு பை தி கஸ்டமர். இது 8:3 சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா இது வந்து அமௌண்ட் தானே. சரி, என்னென்னா காசு பே பண்ணும்போது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 8:3ங்கிறது உங்களுக்கு 11 பார்ட் வரும். அப்போ ஒரு பார்ட் வந்து 1000/11ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ உங்களுக்கு இது ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஸோ இதில் நீங்கள் இன்னும் யோசிக்க வேண்டியது அப்படின்னா, அமௌண்ட்டை வந்து எவ்வளோ ஃப்ராக்ஷனில் கொடுக்கலாம். 459 ரூபா, 564 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்.
பர்சனை தான் நம்ம ஃப்ராக்ஷனில் பிரிக்க முடியாது, இன்டிஜர் அதாவது முழு நம்பராக நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அமௌண்ட்டுங்கிறதுனால இது பெர்ஃபெக்டாக பிரியாட்டாலுமே அமௌண்ட்டை பிரிக்கலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். ஸோ ஆன்சர் சி இதில் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஈஸியான கொஸ்டின். எப்படி எடுக்கணுங்கிறது தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது. என்னென்னா 4/11, 4/12, 4/13, 4/14 டிவிசிபிள் பைன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேஸ் சேமாக இருந்தால் அந்த நம்பர் வெளியே எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/11 வெளியே எடுத்தால் 1 + 4 + 16 + 64 இது 70, 80, 85. 4/11 × 85. 85 is nothing but 17 × 5 × 4/11. அப்போ இந்த 3 நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ என்னதில்லை இதில் 11 இல்லை, ஏன்னா 10 இருக்குது. எப்படி 4ம் 5ம் சேர்ந்தால் 10 வந்துடும், 5 ஆகும். 17 இருக்குது, 11 தான் இல்லை. ஸோ நாட் 11 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இருந்துடும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேயா? இந்த 23rd கொஸ்டின் பாருங்கள். அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ த மந்த்லி இன்கம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரேஷியோ ஆஃப் 7/5 கொடுத்துருக்காங்க. அப்போ சாரி 5/7 கொடுத்துருக்காங்களா? அப்போ இன்கம் 5x 7x. எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் 3y 4y இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? த டோட்டல் இன்கம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. அப்போ இன்கம் என்னன்னு சொல்லி சொல்லணும். எனக்கு இன்கம் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? இதை வச்சா நம்ம ரேஷியோ ப்ரொபோஷனில் போட்டலாம். அப்போ எனக்கு சேவிங்ஸ் என்னன்னு தெரியணும். எக்ஸோட மந்த்லி சேவிங் 2000, இதை வச்சு மட்டும் பண்ண முடியாது. ஒய்யோட இயர்லி சேவிங் 36,000. இதை 12ஆல் டிவைட் பண்ணால் அவங்களுக்கு மந்த்லி கிடச்சிரும். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட மந்த்லி சேலரி கிடச்சிது அப்படின்னா நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர். இல்லை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. இது இன்கம் 5x, இது வந்து சேவிங் பை இன்கம் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு என்னது எக்ஸ்பென்சஸ். இந்த ரேஷியோ ப்ரொபோஷனில் போட்ட சின்டெக்ஸ் வந்துச்சா? இதில் உங்களுக்கு எக்ஸ் வந்துடும். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? எக்ஸ் 1k வரும். பட் இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இன்கமும் ரேஷியோ இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் இருக்குது. சேவிங்ஸ் தெரிஞ்சால் சால்வ் பண்ணலாம், கான்செப்ட் தெரிஞ்சால் இது உடனே போட்டுடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 34, 44, 69, 114 அடுத்து ஆன்சர். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 10, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 25, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 45. ஒரே காமன் வரலை. இங்கே டிஃப்ரென்ஸ் 15, இங்கே டிஃப்ரென்ஸ் 20. அப்போ 5 10ன்னு கூட்டின மாதிரி இருக்குது. 15 20. அடுத்து என்ன வரணும்? 25ன்னு வந்திருக்கணும். இங்கே 25 வந்தால் இங்கே 70 இருக்கும். இங்கே இந்த ரெண்டையும் கூட்டி இங்கே போடுவோம், இந்த ரெண்டையும் கூட்டி இங்கே விடும். அப்போது 184 தான் ஆன்சரு. ஆன்சர் 184. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி வர்றதில் உங்களுக்கு நம்பர் கிளியராக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லேயராக எழுதுகிற மெத்தட் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 2 லேயரில் ஆன்சர் இல்லைங்க. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் 5, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 5, எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 5 வரும். ஓகேயா? ஸோ 25th கொஸ்டின் என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள். இது ஈஸி தான். மொத்தம் வந்து ஒரு ஊரில் 2000 பேர் இருக்காங்க, 2200 பேர் இருக்காங்க. இந்த ஊரில் 2000 மெம்பர், இந்த ஊரில் 2200 மெம்பர். இந்த ரேஷியோ ஆஃப் மேல் ஃபீமேல் இங்கே வந்து 13:7, இங்கே மேல் ஃபீமேல் வந்து 6:5. இந்த நம்பரை பார்த்தாலே தெரியும், கூட்டினா 11. அப்போ 11ஆல் டிவைட் பண்ணால் மீன்ஸ் 11x ஈக்குவல் டு டபுள் டு 100, x is equal to 200 வரும். அப்போ இங்கே வந்து 1000, 1200. இங்கே இந்த ரெண்டையும் கூட்டினா 20xன்னு வரும். 20x ஈக்குவல் டு 2000, x is equal to உங்களுக்கு 100ன்னு வந்துடும். அப்போ இங்கே 1300, 700. இந்த ரெண்டு ஊரையும் சேர்க்கும்போது இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல். அப்போ 1300, 1200, 700, 1000. அப்போ என்னது 2500, 1700. கட் பண்ணால் 25:17 ஆன்சர் வரும். அதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை ட்விஸ்ட் இல்லை. டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் போட போகிறீங்க. ஓகே? 26 இது பாருங்கள். 3 person ABC ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ். ஓகே, 3 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2:4:7 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம். ஓகே, வாட் இஸ் தர் ப்ராஃபிட் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா
பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஏ ஏர்ன் 2000 அப்படின்னா அப்போ வந்து 2 பார்ட் 2000, அப்போ ஒரு பார்ட் வந்து 1000 இப்படி கிடைக்கும். கொஸ்டின் என்னது? ப்ராஃபிட் ஆஃப் பி. அப்போ இதுக்கும் ஒரு பார்ட் 1000 4 × 1000 4000 ஆன்சர் வந்துடும். அப்போ ஏ அலோன் சஃபிஷியன்ட் இப்படி சொல்லலாம். இப்போ சாய்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காரு 23க்கு அப்புறம் உள்ள பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் அப்போ ஏ மட்டும் வருதுன்னா இப்போ வந்து மேபி ஏ போடலாம். பட் வந்து ரெண்டாவது செக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சி வந்து 5000 சொல்லியிருக்காங்க. சி வந்து 5000 மோர் தென் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ வந்து 2 பார்ட்டு, சி வந்து 7 பார்ட்னா டிஃப்ரென்ஸ் 5 பார்ட்டு. இதுதான் மோர் அதிகமாக எடுத்துருக்குது. அப்போ 5 பார்ட் 5000னா ஒரு பார்ட் 1000ங்கிறது இதுலேயும் கிடைக்குது. அப்போ பி அலோன் கூட பண்ணலாம். அப்போ ஆன்சர் ஏ அலோன் ஆர் பி அலோன். இதை நம்ம எய்தரில் சொல்லலாமா? ஸோ தட் ஆன்சர் ஆப்ஷன் பி. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன். ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டிய தேவையில்லை. பார்ட்னர்ஷிப் ப்ராப்பராக த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, கேபிட்டல்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை மந்த் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை எத்தனை இயர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி ஷேர் பிரிக்கிறோங்கிறது தெரிஞ்சாலே இது போதுமானது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ பி கலெக்ஷனில் 1 ml ஆஃப் ஹனி அட் த டைம் ஃப்ரம் த ஃப்ளவர். அப்போ ஒரு பூவில் இருந்து ஃப்ளவர் எடுக்கும்போது அப்போ ஒரு இதில் 2 ml இருக்குது. அப்போ சம் சொல்லியிருக்காங்கன்னா 2 ml இதில் இருக்குது. ஆனால் ஒரு ரவுண்டு அந்த ஹனி வரும்போது என்ன பண்ணுது? ஒரே ஒரு ml தான் எடுக்குது. அப்போ ரெண்டாவது மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே கோம்பிலேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் 11 மீட்டர் தூரத்தில் இருக்குது, ரெண்டாவது ஃப்ளவர் 12 மீட்டர் தூரத்தில் இருக்குன்னா அப்போ ஒரு மீட்டர் 1 மீட்டர் அடுத்தடுத்த இது இருக்குது, அடுத்து ஒரு மீட்டர், மொத்தம் எத்தனை இருக்குது அண்ட் ஸோ ஆன் அப்படி போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ மினிமம் 10 ml கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பூவில் 2 mlனா அப்போ 5 பூ இருந்தால் போதுமானது. அப்போ 4 பூ 5 பூ போதுமானது. ஓகேவா? இப்போ நான் இதை சால்வ் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தால் 11 அப்போ 11 + 11 22. நான் 22 மீட்டர் போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு 1 ml கிடைக்கும். எனக்கு 2 mlனா × 2 வேணும், அதை நான் வச்சுக்கிறேன், கடைசியாக பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு இது போகும்போது 12 அப்போ 24. அடுத்து மூணாவது 26, ஏன்னா 13 27 அடுத்து 14 28, அடுத்து 30. 5 இதுலேயும் பூ எடுத்தாச்சு. இதை ஃபுல்லாக கூட்டினா என்ன வருது? இதை கூட்டினா 54, இதை கூட்டினா 54 52, இதை கூட்டினாலும் 52 தான். அடுத்து ஒரு 26 கூட்டினா எனக்கு என்ன வருது? 130 வருது. இது பாதி, அதாவது 5 ml எடுக்கிறதுக்கு மறுபடியும் 5 mlக்கு × 2 போடுவோம். ஸோ ஆன்சர் 216 கிடையாது. இது வந்து சிம்பிள் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகேவா? ஸோ கோம்பு இங்கே இருக்குது, இனிஷியல் டிஸ்டன்ஸ் 11. சும்மா ஒரு டைம் போயிட்டு வரதுக்கே, இங்கேருந்து இங்கே ஒரு டைம் போயிட்டு வரதுக்கே எனக்கு என்ன ஆகும்? 11 + 11 22 வந்துடும். அடுத்து 24 26 28 30 இது ஓகே ஆயிரும். ஆனால் எனக்கு இந்த சம்மில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா 2 ml இருக்கும், ஒரு டைமில் 1 ml தான் எடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துக்கு 11 11 11 11 அப்போ இதுவே என்ன ஆயிரும்? 44 ஆயிரும். ஸோ பெரிய நம்பராக போட்டு பெருக்காமல் சின்ன நம்பராகவே போட்டுக்கலாமே அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இதை ஆக்சுவலாக என்ன ஷார்ட்டாக பண்ணணும்னா அப்பு மட்டும் எடுக்கலாம். போவதுக்கு 11 அடுத்து 12 13 14 15 சிம்பிள். இதை போட்டு × 2 போட்டால் அப் அண்ட் டவுனு, மறுபடியும் × 2 போட்டால் யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்படி ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது 2 ஆங்கிள் பார்க்கலாம். × 4 வருது, 4ஓட மல்டிபிள் வரும்னு பார்த்து ஓரளவு ட்ரை பண்ணலாம். பட் அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா 5 தான், அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு மேலே கேட்டாங்கன்னா நீங்கள் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ ஏபியை பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா sums = n/2 × 2a + n - 1d. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை sums = average × நம்பர் ஆஃப் டேர்ம் இப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஜிபி வரும்போது நான் அதுக்குள்ள ஃபார்முலா சொல்லித்தரேன். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சம் பாருங்கள். let n be a natural number greater than 4. 4க்கு பெருசாக இருக்க ஒரு நேச்சுரல் நம்பர் வச்சுக்கோ, which is divisible by 4 not divisible by 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4th டேபிள் பாருங்கள். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20. அப்போது 8ஓட மல்டிபிள் வரக்கூடாது. அப்போது 2 2 தள்ளி கொண்டு போகலாமா? 28 36 44 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? which one of the following is divisible by 6ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இதில் எது 6ஆல் டிவைட் ஆகும்? இப்போ
4ஓட மல்டிபிள்ஸ் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். 4ஓட மல்டிபிள் எனக்கு 6ஆல் டிவைட் ஆகணும்னா 3 அண்ட் 2ஆல் டிவைட் ஆகணும். அப்போ ஒரு 3ஆவது வேணும். அப்போ பெர்ஃபெக்டாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? 3 எண்ணா மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா எனக்கு 6ஆல் டிவைட் ஆகணுனாலே ஒரு 3 வேணும். இங்கே மட்டும்தான் 3 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் 3 என்று தான். ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகே, 29 பாருங்கள். இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. டிவிசிபிள் பை ஸ்மாலஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர்னா 9. இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஹவு many வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் 9ஆல் கட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ 9, 3 + 6 9, 9, 7 and 2 9, 5, 3, 1 9. இப்போ பேலன்ஸ் இருக்குது ஏ அண்ட் பி தான். ரெண்டுமே 0வாக இருக்கலாம், ரெண்டுமே 9ஆக இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம் அதாவது சம் வந்து 9ம் 9ஓட மல்டிப்ளாகவும் இருக்கணும். 0வாக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 8, 2, 7, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 இந்த மாதிரி பாசிபிலிட்டி. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 மொத்தம் 12 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின், வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீரீஸ் வேர் ஈச் டேர்ம் இன்க்ரீசஸ் பை தி கான்ஸ்டன்ட் வேல்யூ? அப்போ இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஃபஸ்ட் டேர்ம் ஏ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஈச் டேர்ம் இன்க்ரீசஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லும்போது அது என்ன ஆயிடுச்சு? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 5th டேர்ம் வந்து 17, 7th டேர்ம் வந்து 23. பாருங்கள், ஒரு 5th டேர்ம் இது வந்து 17, 7th டேர்ம் 23, நடுவில் ஒரு டேர்ம் இருக்குது. இங்கேயும் ஈக்குவல் கேப் இருக்கணும், இங்கேயும் ஈக்குவல் கேப் இருக்கணும். மொத்த கேப் 6. அப்போ இங்கே 3, இங்கே 3 தான் நம்மளுக்கு இருக்க முடியும். கரெக்டாக? அப்போ இது 20, இது 23. ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வந்துடுச்சு. இப்போ 5ஆம் டேர்ம்னு சொன்னதுனால 4வது, 3வது, 2வது, 1 இப்படி போனால் எனக்கு ஏ வந்துடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகேவா? ரெண்டாவது, n + 1th டேர்ம் மைனஸ் nth டேர்ம் ஆஃப் த சீரீஸ் இஸ் 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இது 3வது ஸ்டேட்மெண்ட்டா? சரி, 3வது ஸ்டேட்மெண்ட். இப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் வச்சு தனியாக நான் சொல்லிட்டேன். எனக்கு சாய்ஸ் நான் பார்க்குறேன். கொஸ்டின் ஆன்சர் பை யூஸிங் 1 ஸ்டேட்மெண்ட் அலோன் இருக்குது. ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் அலோன் இது நான் இப்போ பார்க்கல. ஆல் 3 இதுவும் கிடையாது. இப்போ எனக்கு ஒன்று ஏயாக இருக்கணும், இல்லைனா சியாக இருக்கணும். சியில் என்ன சொல்லியிருக்காங்க? த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் 1 அலோன். ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ கவனமாக இருக்கணும். அதர் 2 வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் பாருங்கள், 10th டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி n + 1க்கும் nth டேர்முக்கும் வித்தியாசம் 3ன்னு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் டி. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10th டேர்ம் இருக்குன்னா அங்கேருந்து ரிவர்ஸில் வந்தாலும் ஏ வரும். அப்போ 2வது 3வது வச்சு கூட சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது 1 ஆர் 2 and 3 தான் ஆன்சர். ஸோ இது எனக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ தட் ஐ சூஸ் ஆப்ஷன் சி. ஸோ இந்த சம பொறுத்தவரை நீங்கள் ஃபுல்லாக அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் போட்டு சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, இது பாருங்கள் 31. இது ஒரு நல்ல சம் தான். ஃபாதர் கிவ்ஸ் பாக்கெட் மணி ஃபார் ஹிஸ் 3 sons ஏபிசி இந்த ரேஷியோ ஆஃப் 3:4:5. தென் ஃபாதர் கிவ்ஸ் 100 ஃபார் ஈச். இல்லை 3 பேருக்கும் 100 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. என்ன இருக்குது? 5, 6, 7 இந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு இது தெரியல. ஓகேவா? சம் வந்து தெரியல. ஆனால் 3லேருந்து 2 பார்ட்டு, 4லேருந்து 2 பார்ட்டு, 5லேருந்து 2 பார்ட்டு. அப்போ இந்த 2 பார்ட்டு தான் 100. 2 பார்ட் 100 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 50ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஃபைன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டோட்டல் பாக்கெட் மணின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் பாக்கெட் மணி இப்போ இருக்குது. ஓகேவா? 6, 5, 10, 18. 18க்கு 50 எவ்வளோ? 180. அதில் பாதி 180 × 5 வரும். ஆன்சர் 900. இதை எப்படி கூட நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா 9 × 2 × 15 சொல்லிட்டு போடலாம். ஸோ ஆன்சர் 900. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. திஸ் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 7 -3 பண்ணியிருக்காங்க, -3 பண்ணியிருக்காங்க, +7, -3, -3, +7, தென் அப்போது -3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ -3, -3, +7, -3, -3, +7 யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள். ஸோ வேறு எதுவும் நீங்கள் இதில் டவுட் பட்டுக்காதீங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் லைக் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான்.
என் பேக்கில் வந்து 2 ரூபா காயின் இருக்குது. ஓகேவா? அப்போது ஒவ்வொரு குரூப்பாக பண்ணுறாரு. மொதல் குரூப்பில் ஒரு காயின் இருக்குது, 2ஆவது குரூப்பில் 2 காயின், 3ஆவது குரூப்பில் 3 காயின், அப்படி போயிட்டே இருக்குது. மொத்தம் 450. இந்த வேல்யூ ஆஃப் தி காயின் வந்து மொத்த வேல்யூ வந்து 450 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்த வேல்யூ ஆஃப் தி காயின் 450 ரூபா. அப்போ எத்தனை காயின் இருந்திருக்கும்? 225 காயின் இருந்திருக்கும். ஓகே, முதல்ல ஒரு காயின், 2ஆவது காயின், 3ஆவது காயின் போட்டுட்ருக்காங்க. மீதி இருக்க காயின் மீதி இருக்கும். ஸோ இப்போது when such groups are created no extra காயின் சொல்லியிருக்காங்க. அப்போ நோ எக்ஸ்ட்ரா காயின் சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு காயின், 2 காயின், 3 காயின் போகுதுன்னா எனக்கு பெர்ஃபெக்டாக இது ஏபியில் உட்காரணும். அப்போ நோ எக்ஸ்ட்ரா காயின் சொல்லும்போது சப்போஸ் 225 வந்திருக்கா, எனக்கு எண் வந்து 20 பேக் வச்சேன்னா n இன்ட்டு n+1/2 போட்டால் எனக்கு 210 வருது. 21வது பேக்கில் 21 போட்டால் கூட எனக்கு 231 வந்துடுது. அப்போ 225 பெர்ஃபெக்டாக எனக்கு உட்காரல. ஓகேவா? ஏன் இப்படி பார்க்குறேன்னா இதில் ஒரு காயின், 2ஆவதுல 2 காயின், 3ஆவதுல 3 காயின். இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் மாதிரி இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ணது n இன்ட்டு n+1/2 சம் ஆஃப் நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா இது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு பெர்ஃபெக்டாக 225 வரலை. அப்போது நோ எக்ஸ்ட்ரா காயின் சொல்கிறது தப்பு. ஒன்று வந்து தப்பு. ஓகேவா? 2ஆவது இதில் வந்து ஒரு 20 பேக் போடும்போது 20 குரூப் போடும்போது எனக்கு 225 வந்துடுச்சு. 21 போடும்போது வரல. அப்போ 29 குரூப் க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறதுமே என்னது தான்? தப்பு தான். ஸோ கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ சம்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வரும்ப்பா. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். 30th கொஸ்டின். ஏபிசி ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. ஏ வந்து 1/3 போடுறாங்க. ஓகேவா? அந்த ஹோல் கேபிட்டல். பி கான்ட்ரிபியூட்ஸ் ஆஸ் மச் ஏ அண்ட் சி டுகெதர். அப்போ பி சி ஈக்குவல் டு ஏ போட்ட 1/3 ப்ளஸ் சி. ஓகேவா? ஓகே, தென் இஃப் த ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து 60,000, மொத்தம் 60,000. மொத்தம் 60,000 வந்து ப்ராஃபிட். சி வந்து சி தான் வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்குது? இப்போ எனக்கு தெரியும் ஏயோட வேல்யூ, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1 இதான் நம்ம எடுத்துருக்கோம். கரெக்டாக? அப்போ ஏ ஒரு 1/3, பி வந்து 1/3 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1. அப்போ 2c ஈக்குவல் டு 1 மைனஸ் 2/3. அப்போது 2c ஈக்குவல் டு 1/3. அப்போ c ஈக்குவல் டு 1/6 கிடைக்கும். அப்போ ஏ 1/3, இது ஒரு 1/6 ஆயிரும், இது ஒரு 1/6 ஆயிரும். ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணலாம்? 1/3 ப்ளஸ் 1/6 என்ன வந்துடும்? 2/6 ப்ளஸ் 1/6 மாறும். எல்சிஎம் எடுத்தால் 3/6 மாறும், 1/2 மாறிடும். இப்போ ஏபிசி பாருங்கள். ஏபிசி எப்படி இருக்குன்னா 1/3, 1/2, 1/6 இப்படி இருக்கும். கீழே எல்சிஎம் எடுத்திங்கன்னா கீழே 6 மாறணும். அப்போ இங்கே 2, இங்கே 3, இங்கே 1. இதுதான் ரேஷியோ. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? சி எவ்வளோ ரிசீவ் பண்ணுவாங்க? சி ஒரு பார்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. மொத்தம் 6 பார்ட்டு, மொத்தம் 60,000 ரூபா. அப்போ இதில் 10,000 ரூபா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10K. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வேறு எக்ஸாமில் நம்ம சிடிஎஸ் என்டிஏ இந்த மாதிரி எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இல்லைனா இந்த ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. 1430 டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் n? 1430 என்ன? இந்த மாதிரி கேட்குற எல்லா சம்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சிண்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது. இது 11 × 13 × 10 இப்படி தான் வரும். ஓகேவா? எனக்கு இங்கே n+2 வரை இருக்குது. இங்கே பெரிய நம்பர் 13. எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக 13 வந்திருக்கணும். ஏன்னா ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பருங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ சின்ன நம்பர் தான் நான் என்ன போடணும். அப்போ எனக்கு இதில் இருக்க பெரிய நம்பர் ப்ரைம் நம்பர் வந்து 13 இங்கே இருக்குது. அப்போ இங்கே 13 வரேன்னா n வந்து 11 + 2 13, 11 + 1 12. இதில் 11 வந்துடும், இதில் 10 வந்துடும். அப்போது 11, 13, 10 இந்த மூணுமே மேலே இருக்குன்னா கண்டிப்பாக டிவைட் ஆயிரும். அப்போ n = 11 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். 36 பாருங்கள். ஒரு ரோவில் A is 18th ஃப்ரம் த லெஃப்ட். இங்கே வந்து A இருக்கார், இவர் வந்து 18th. ஓகேவா? அடுத்து B is 15th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். அது இருக்கட்டும், நான் மார்க் பண்ணுறேன். B is 10th ஃப்ரம் A டுவர்ட்ஸ் ரைட். இங்கேருந்து இங்கே ரைட்டில் இங்கே B இருக்கார். 10th இங்கேருந்து 18லேருந்து 10ஆவதுன்னா 28ஆவது. அண்ட் 5th ஃப்ரம் V டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா யார்? B is 5th ஃப்ரம் V அப்படின்னா இங்கே V இருக்கார் அப்படின்னா 1 2 3 4 5. ஓகேவா?
அப்போ வி எத்தனாவது 28க்கு அப்புறம் 29 30 31 32 இவர் வந்து 33ஆவதுன்னு சொல்லிட்டு வந்துடுவார் எங்கேருந்து லெஃப்டில் இருந்து. அப்போ வி 15th ஃப்ரம் ரைட்டுன்னு சொன்னாங்கல்ல, இங்கேருந்து இவர் 15th அப்படின்னா இங்கே ஒரு 14 மெம்பர் இருப்பாங்களா. அப்போ 33 + 14 47 மெம்பர்ஸ் டோட்டலாக இருக்கிறாங்க. ஆன்சர் 47. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ஆன்சர் வந்து நியர்பையில் தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக போகணும். ஓகேவா. 37 பாருங்கள். இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க. டிவிசிபிள் பை ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர். ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு 11 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இப்போ இந்த நம்பரை பிரிச்சுக்கலாம். 11ஓட டிவிசிபிலிட்டி என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட் பொசிஷன் அண்ட் ஈவன் பொசிஷன். சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட் பொசிஷன் அண்ட் ஈவன் பொசிஷன். இதை பிரித்து வச்சுக்கலாமா? 7 4 8 3 9 5 6 7 K 8 7 5 9 5. ஸோ ரெண்டுக்கும் கூட்டி டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். 7 7 8 8. வேறு எதாவது கட் பண்ணிக்கலாமா? 5 4 9. வேறு கட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே ரைட்டு. அப்போ இங்கே இந்த 4 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 3 நம்பர் இருக்குது. இது 13. இந்த சைடு கூட்டினா 13. அந்த சைடு எவ்வளோ வருது அப்படின்னா 6 9 கூட்டினாலே என்ன வந்துச்சு? 6 4 10 13 வந்துடுச்சு. 13 போயிடுச்சு. இங்கே 0 இருக்குது, இங்கே K + 9 இருக்குது. ஓகே. இப்போ ஒன்று டிஃப்ரென்ஸ் 0 வரணும், இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஸ் 11 வரணும். 11ஓட மல்டிபிள் சொல்லியிருக்கேன். இப்போ 0 வரக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே 9 இருக்குன்னா கண்டிப்பாக இதில் 2 போட்டால் மட்டும்தான் 11 வரும். 11ஓட மல்டிபிள் வரக்கான வாய்ப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது ஓகே இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணி கூட நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா. 38. இதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சம்மு. ஸோ இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் சம்மு வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது டெக்னிக் வரல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி. ஏன்னா இதில் வந்து ஒரு 4 டெக்னிக் தான். ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர், ப்ரைம் நம்பரு, அது ப்ளஸ் பண்ணுறது, 1² + 1 2² + 1 3² + 1 அந்த மாதிரி வருது. n + n² வருது. அடுத்து இந்த மாதிரி மாறி வருது. அடுத்து n + n² + n³ இந்த மாதிரி வருது. இதுதான் மேக்ஸிமம் வரக்கூடியது. சப்போஸ் அப்படி வரலன்னா லேயராக எடுக்கிற மெத்தட். இந்த லேயர் மெத்தடில் கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து +0 +6 +6 +18 கூட்டியிருக்காங்க. இதுலேயும் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். +6 +6 18 கூட்டி பார்த்துடலாமா? சரி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் 18 கூட்டினா 40 50 51ங்கிறது ஆப்ஷனில் இல்லை. ஓகேவா. சரி இப்போ வேறு எதாவது யோசிப்போம். இங்கே 6 வந்துருக்கு, 3 × 2 6. இங்கேயும் 6 இருக்குது, 3 × 2. இங்கே 18 9 × 2. இங்கே வந்து அப்போது இங்கேயும் × 2 போட்டு பார்க்கலாம். 15 × 2 30. 30 + 33 என்னது? 63 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். வேறு இருக்காது. வேறு ஏதாவது மெத்தட் தோணுச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். 39. ஸோ மொத்தம் ஒரு 12,000 ரூபா இருக்குது. XY செட் 3 பேருக்கும் ஈக்குவலாக பிரிக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் x = 3 டைம்ஸ் ஆஃப் y = 6 டைம்ஸ் ஆஃப் z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா x/y = 3/2, y/z = அது 6/3 இப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ x y z ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா இது 3, இது 2, இது 6, இது 3. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே நம்மளை × 3 போட்டால் என்ன வந்துடும்? 6ஆகவே மாறிடும். அப்போ இது பிரச்சனையே கிடையாது. அப்போது 9 6 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரப்போகுது. தட் இஸ் நத்திங் பட் 3:2:1. மொத்தம் 6 பார்ட். என்ன கேட்டிருக்காங்க? ஒய்யோட ஷேர் மொத்தம் 12,000. ஒய்யோட ஷேர் 2 பார்ட், இதில் 6 பார்ட். அப்போது 1/3 கிடைக்கும். 4,000. ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4,000. ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பேசிக் மாடல். ஓகே. 40th கொஸ்டின் பாருங்கள். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. S1 S2 S3. அதில் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ABCDயில் யார் ஹெவியஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா எதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா. இப்போது ஹெவியஸ்ட்டு வேணுமா? சரி ஓகே. ஸ்டேட்மெண்ட் 3 alone சஃபிஷியண்டா? B is the heavier than N. B is heavier than A. இதை வச்சு ஹெவியஸ்ட்டு சொல்ல முடியாது. இது தப்பு. S1 S2 டுகெதர். S1 பார்ப்போம். C is heavier than D. C is heavier than D but lighter than
ஏ அண்ட் பி. அப்போது ஏக்கும் பிக்கும் கம்பேரிசன் எனக்கு தெரியல. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 சொன்னாங்க. டி இஸ் த லைட்டஸ்ட், அது ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஏக்கும் பிக்கும் கம்பேரிசன் தெரியாதனால 1 and 2 வச்சு பண்ண முடியாது. இப்போது இந்த ஆல்ரெடி இருந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவை கிடையாது. ஏக்கும் பிக்குமான கம்பேரிசன் 3ல் இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 3 கம்பேர் பண்ணால் பி ஹெவியர் தென் ஏன்னு வந்துடும். ஹெவியஸ்ட் கேட்டிருக்காங்க, பி தான் ஹெவியஸ்ட் அப்படிங்கிறத நம்மளால் மார்க் பண்ண முடியும். ஸோ தட் ஹியர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 டுகெதர். ஸோ இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சியில் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ஆப்ஷன்ஸை வச்சே செக் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 72ன்னு கொடுத்துருக்காங்க. பி ப்ளஸ் கியூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ 72 அப்படின்னா 8 × 9, 8ஆலையும் 9ஆலையும் டிவைட் ஆகணும். 8ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்ம பார்க்கணும் ஆஸ் பர் டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ 8 40 600, 600 போயிடும். அதுக்கடுத்து 1 8 2 16, அப்போ இதில் 6 தான் வரணும். ஓகேவா? அதாவது 3 டிஜிட் நம்பரில் 8ஆல் டிவைட் ஆகிற நம்பர் நான் பார்க்குறேன். அதில் ஒரு டிஜிட் 6, ஒரு டிஜிட் 1னா மீது ஒரு டிஜிட் பாருங்களேன். இப்போ 600 சொச்சம் இப்படி இருக்குது. 8 8 40, 6 8 48, 7 8 56, 7 8 56ன்னு போட்டாச்சுன்னா மீதி 4 1 5. மறுபடியும் இங்கே 6 வந்து அப்படி தான் டிவைட் ஆகும். கரெக்டாக? அப்போ இங்கே 6 தான் இருந்திருக்கணும். அப்போ இங்கே 6 தான் வரும். அப்போ Q = 6ன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக இருக்குது. தென் 9ஓட டிவிசிபிலிட்டி நம்ம பார்க்க போகிறோம். 8 1 9, 6 3 9, 5 4. ஓகே, இங்கே 2 இருக்குது. அப்போ P + Q + 2 = என்ன வரணும்? 9 வரணும். இங்கே ஆல்ரெடி Qக்கு வந்து 6 போட்டாச்சு. 6 7 8னா இங்கே எனக்கு என்ன வரணும்? 1 வரணும். அப்போ P + Q என்ன தான் வரும்? 7 தான் வரும். ஆன்சர் 7 ஆப்ஷன் சி. ஓகேவா? ஈஸி தான், டிவிசிபிலிட்டி தெரிஞ்சால் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ another easy question. 3 positive numbers in the ratio of 2x, 3x, 5x. Their product is 30,000. ப்ராடக்ட் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிப்ளிகேஷன் போட்டலாம். 5 2 10, சரி 10க்கு ஒரு 0 போட்டலாம். 3க்கு 3 கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸ் கியூப் = 1000 இருக்குது. x = 10ன்னு வரும். என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த நம்பர் 2x, 3x, 5x. இதை கூட்டினா 5 8 10, 10 எக்ஸா? ஓகே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டால் 10 × 10 = 100. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100. ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகே, இது பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. which of the conclusion can be drawn from the above statement. இதில் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை பாருங்கள். A is more than B and C, B is more than C + D, C is less than A + Dன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே பாருங்கள், A இந்த 2 கூடுதலோட பெருசு, B இந்த 2 கூடுதலோட பெருசுன்னு சொல்லும்போது A தான் மேக்ஸிமம் பெருசாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, A is the heaviest. பார்த்து நார்மலாகவே போடக்கூடியது. சப்போஸ் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஏதாவது நம்பர் செக் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் போடும்போது தெளிவாக சொல்கிறேன். கிரேட்டர் தான் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. 10 > 9, மினிமம் 9 தான் இருக்கணும். அதுக்கு மேலே 10 = 10ன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்பர் செக் பண்ணி பார்க்க தேவையில்லை, இதில் அப்சல்யூட்டாக தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 44. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். பசில் சால்விங் இன்வால்விங் 2 numbers, 2 நம்பர் இருக்குது. 7 digit நம்பர் எண்டிங் வித் 9. இங்கே பாருங்கள், ஒரு 7 digit நம்பரு 9ல் முடியுது. இஸ் டேக்கன் அண்ட் raised to the power greater than 2000 which is divisible by 2. 2000க்கு மேலே 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 2002 இப்படி போட்டுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். another 9 digit நம்பர் அப்படியா இருக்கட்டும். end with 7, raised to power 1000, leaves the remainder 1 when divided by 4. அப்போ 1001 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, மல்டிப்ளை தீஸ் 2 நம்பர். ஓ சரி, வாட் இஸ் த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் தி நம்பர்? அதாவது யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்கப்பா. யூனிட் டிஜிட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? 9 பவர் ஆட், 9 பவர் ஈவன். 9 பவர் ஆட் வந்துச்சுன்னா 9, 9 பவர் ஈவன்னா 1 நம்மளுக்கு தெரியும். இது ரிமைண்டர் 1 வந்துட்டா 7ஓட சைக்கிள் என்னது? 7 9 3 1. ரிமைண்டர் 1 வந்துருக்கனால 7 தான் ஆன்சர். 7. ஸோ இது ஏதோ ஒரு வேல்யூ 1ல் முடியும், ஏதோ ஒரு வேல்யூ 7ல் முடியும். இதை பெருக்கின ஆன்சர் 7 தான் வரும். ஸோ இது யூனிட் டிஜிட் கான்செப்டில் உள்ளது. யூனிட் டிஜிட் பார்த்துட்டு இதை பார்த்தா தான் கிளியராக பண்ண முடியும். ஓகேயா?
அடுத்து 45 இது வந்து ஜாமெண்ட்ரிக் ப்ராக்ரஷன்ப்பா. இது வந்து ஜாமெண்ட்ரிக் ப்ராக்ரஷன். இப்போ பாருங்களேன் 2048 அதில் பாதி 1024 அதில் பாதி 512 அதில் பாதி 256 அதில் பாதி 128 அதில் பாதி 64 அதில் பாதி 32 அதில் பாதி 16 அதில் பாதி 8 அதில் பாதி 4 அதில் பாதி 2 அதில் பாதி 1 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? 9th டேர்ம் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9th டேர்ம் 8. ஆன்சர் ஆப்ஷன் டி 8. சிம்பிள். இந்த மாதிரி போட்டாலே இது ஓகே தான். ஓகே 46 இது பாருங்கள், இதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒர்க் அவுட் வந்தால் பண்ணலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ். எக்ஸ் இஸ் ரெடியூஸ்டு பை ஒய் 1, ஒய் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2, த ரேஷியோ பிகம்ஸ் 2/1. இதை என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2y + 4ன்னு போட்டுக்கலாம். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y + 5, இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, when x increased by 2, y reduced by 1, the ratio becomes 3/1 கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை கட் பண்ணால் x + 2 = 3y - 3ன்னு வரும். அப்போது x = 3y - 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ரெண்டையுமே என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 3y - 5 = 2y + 5ன்னு இருக்கும். இதை எங்கே கொண்டு போகலாம். அப்போ y = உங்களுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அந்த 10 அப்படிங்கிறத ஏதாவது ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் 10. அப்போ x = 25ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 25, ஒய்யோட வேல்யூ 10. என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 25க்கும் 10க்கு டிஃப்ரென்ஸ் 15. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அதில் கொடுத்துருக்க மாதிரி வச்சு 2 ஈக்குவேஷன் எழுத போகிறீங்க, ஆன்சர் போட போகிறீங்க. ஓகேயா? இந்த கொஸ்டின் பாருங்கள், இது யூபிஎஸ்சியில் போன வருஷம் கேட்ட 2025 கேட்ட சேம் ரிப்ளிகா. இது 3 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயரு, ஆன்சர் 7. இது 5 ஸ்கொயரு, இது 6 ஸ்கொயரு, ஆன்சர் 11. இது 7 ஸ்கொயரு, இது 9 ஸ்கொயரு, ஆன்சர் 16 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? அதாவது என்ன ஸ்கொயரோ அந்த நம்பரை எடுத்திருக்காங்க. ஸோ இது பெர்ஃபெக்டாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்கொயர் நான் படிக்க சொல்லியிருக்கேன், ஸ்கொயரை பார்த்தாலே உங்களுக்கு இது ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா? இதை பாருங்கள், தி ஆவரேஜ் ட்ரெயின் ஃபேர் அண்ட் பஸ் ஃபேர் பிட்வீன் 2 ஸ்டேட். ட்ரெயின் ப்ளஸ் பஸ்ஸோட ஆவரேஜ் வந்து 1500. அப்போ ட்ரெயின் ப்ளஸ் பஸ் ஃபேர் வந்து என்ன வந்திருக்கும் உங்களுக்கு 3000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? அது அப்படியே இருக்கட்டும். இந்த ட்ரெயின் ஃபேர் பஸ் ஃபேரோட ரேஷியோ, ட்ரெயின் இஸ்ட்டு பஸ் ஃபேரோட ரேஷியோ 3:7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இஃப் த ட்ரெயின் ஃபேர் இன்க்ரீஸ்ட் பை 30%, பஸ் ஃபேர் ரிடியூஸ் பை 20% கேட்டிருக்காங்க. ரைட்டு, 3:7 தானே, மொத்தம் 10 பார்ட். அப்போ இது என்ன வந்துடும் 300ன்னு வந்துடும். அப்போ இது 900, இது 2100. இதுதான் ஒரிஜினல் அமௌண்ட்டு. கரெக்டாக? இப்போ ட்ரெயின் ஃபேர் என்ன பண்ணுறோம், 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம், இதில் 20% குறைக்கிறோம். ஸோ இது 900, இது 2100. ஓகேவா? 30%ங்கிறது 27, 270. இதை கூட்டணும் அப்படின்னா 1170 வரும். ஏன்னா இதில் ஆட் பண்ணணும், இதில் மைனஸ் பண்ணணும். 20% என்னது 420ன்னு வரும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1680ன்னு வரும். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போ 1170 1680 கூட்டினீங்கன்னா 15 மீதி 1 8 2 2850 வரும். கரெக்டாக? இது வந்து என்னது டோட்டல் ஆவரேஜ்னா டிவைட் பை 2. இப்போ 1425ங்கிறது வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஆவரேஜ் கான்செப்டை நிதானமாக பர்சன் கூட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கு. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் ஈஸியாகவே. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக 49th கொஸ்டின். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மோகன் 7th ரேங்க் பிலோ ராகுல் 25th ஃப்ரம் த 29th ஃப்ரம் தி பாட்டம். இப்போ 29th யார் இருக்காங்க, மோகன் இருக்கார். 7 ரேங்க் பிலோ ராகுல். அப்போ ராகுல்லேருந்து 1 2 3 4 7 இருக்கார். இப்போ கொஸ்டின் என்னது, வாட் இஸ் ராகுல் ரேங்க் ஃப்ரம் த டாப். இதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ ராகுலோட ரேங்க் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் நாட் சஃபிஷியன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா 2 வச்சு கண்டுபிடிக்க முடியலையான்னு சொல்லிட்டு செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக சி கிடையாது, ஏன்னா 1 வச்சு வரல. ஓகே, இப்போ ரெண்டாவது எல்லா இஸ் 3 ரேங்க் அபோவ் ராகுல். ராகுல்லேருந்து 1 ரேங்க் 3 இங்கே எல்லாம் இருக்காங்க. அண்டு 39th ஃப்ரம் த டாப். டாப்லேருந்து 39 கொடுத்துட்டாங்க. இது டாப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவங்க 39th அப்படின்னா ராகுலோட ரேங்கு நம்ம டாப்லேருந்து சொல்ல முடியும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 2
அலோன் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பட் அது ஆன்சர் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸ்டேட்மெண்ட் 2ல் நாட் சஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ இது கிடையாது. எய்தர் இருக்குது, நெய்தரும் இருக்குது. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் நாட் சஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு கேட்கல, பட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலி லாஸ்ட் கொஸ்டின். இதுவும் என்ன மாதிரி தெரியுது? 2 +4 பண்ணியிருக்காங்க, +4 பண்ணியிருக்காங்க, +4 பண்ணியிருக்காங்க. இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? 10 டேர்ம் கேட்டிருக்காங்க. 1 2 தான் பண்ணலாம். இப்போ 2 6 10 14 18 22 26ன்னு சொல்லிட்டு 10 டேர்மே எழுதி கூட்டினவங்களும் இருக்கிறாங்க. மொத்தம் 10 டேர்ம் கேட்டிருக்காங்களா? n = 10, a = 2, காமன் டிஃபரன்ஸ் 4. இது தெரிஞ்சால் சம் = n/2 × 2a + n-1d. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா 10/2 5 × 2a 4 + 9 × 4 4 36 40 5 × 40 ஆன்சர் 200 ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஸோ 50 கொஸ்டின் கேட்குறாங்க. 1 ஹவரில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேவா? இப்போ 50 கொஸ்டின் இருக்குது, 1 ஹவர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா ஈஸியான நல்லா கான்செப்ட் தெரிஞ்ச பிவைக்யூ பேஸில் வந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மொத்தம் 50 கொஸ்டின், அதில் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, அதில் கரெக்ட் எவ்வளோ, தப்பு எவ்வளோ, வாட் இஸ் யுவர் அக்யூரசி ரேஷியோ. ஸோ அக்யூரசி ரேஷியோ உங்களுக்கு 70+ to 70லேருந்து 80+ கண்டிப்பாக வரணும். இதுக்கு கம்மியாக அக்யூரசி ரேஷியோ போடக்கூடாது. விச் மீன்ஸ் நான் 10 கொஸ்டின் போட்டால் 7 கொஸ்டின் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வரணும். ஓகேவா? இதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மார்க்கை வந்து கன்சிக்யூட்டிவாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் வீக் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் அதர் தென் தேட் நீங்கள் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை போட்டிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் த பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூப்பா.